அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சுனா ராமநாதன் ஒருவரை தாக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவருகின்றன. இது சம்பந்தமாக அர்ச்சுனா ராமநாதனை ஒரு அவதூறாகவும் ஒரு பிழையான ஆளாகவும் பிழையான கருத்துக்கள் பல சமூக ஊடகங்களில் வெளிவந்திருக்கின்றது. பொதுவாக சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட கருத்துக்களின்படி ஏர்மன் பிரஜி ஒருவரும் அவருடைய வாகன சாரதியும் கொட்டல் ஒன்றில் சாப்பிட்டு கொண்டிருந்த போது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் காணொலி எடுத்ததாகவும் அவ்வாறு காணொலி எடுப்பது சரியா என்று சொல்லி அந்த ஜேர்மன் பிரஜை கேட்டபோது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அதற்கு விளக்கம் ஒன்றும் கூறாத நிலையில் கார்ச்சாரதி அந்த தொலைபேசியை அந்த காணொலியை எடுத்துக்கொண்டிருந்த தொலைபேசியை பறித்து எறிந்ததாகவும் இதனால் ஆத்திரப்படைந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை தாக்கியதாகவும் தான் பல காணொலிகளில் கருத்து வெளியாகி கொண்டிருக்கின்றது. ஆனால் உண்மையில் அது நடந்த அந்த கருத்துக்கும் அர்ச்சுனா சொல்ல போகிற கருத்துக்கும் வித்தியாசம் காணப்படுகிறது. இது சம்பந்தமாக அர்ச்சுனா ராமநாதன் பற்றிய பலர் நேர்காணல்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே அங்கே என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் விலாவாரியாக பின்வருமாறு விளக்கத்தை தருகின்றார். ஏன் நடந்தது என்பது சம்பந்தமாக விலாவாரியாக மிகவும் தெளிவாக உண்மைகளை உடைத்திருக்கின்றார். அர்ச்சுனா ராமநாதன் சொன்ன உண்மைகள் என்ன என்பதை நாங்கள் இதுவரை காணொலியில் மிகவும் தெளிவாகவும் விரிவாகவும் நாங்கள் பார்ப்போம். இந்த காணொலியை நீங்கள் ஆர்வமாக பார்ப்பவர்களாக இருந்தால் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான அந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். தொடர்ந்தும் நாங்கள் காணொலிக்குள் செல்வோம். அதாவது டாக்டர் எவ்வாறு கருத்து கூறுகிறார்கள் சொன்னால், நேற்று முன்தினம் இரவு 8 மணிக்கு எங்களை சந்திப்பதற்காக அல்லது நாங்கள் சந்திப்பதற்காக ஒரு டென்மார்க் குடும்பம் ஒன்றை போய் சந்தித்துவிட்டு நாங்கள் திரும்பிக் கொண்டிருந்தோம். எனக்கு சரியான பசியாக இருந்தது. அப்பொழுது 10:25 இருக்கும். எனக்கு சரியான தண்ணீர் விடாயாக இருந்தது. ஏதாவது லெமன் ஜூஸும் கறியும் சாப்பிடுவோம் என்று சொல்லி கொட்டல் ஒன்றுக்கு போனேன். அப்பொழுது கௌசல்யா தனக்கு ஒன்றுமே வேண்டாம், தனக்கு பசிக்கவில்லை என்று சொன்னார். சரி, எனக்கு பசிக்கிறது, நாம் சாப்பிடுவோம் என்று சொல்லி கொட்டல் அவருக்கு ஓர்டர் போட்டுவிட்டு கொட்டல் சர்வருக்கு ஓர்டரை போட்டுவிட்டு நாங்கள் கொட்டலில் சாப்பிடுவதற்காக அமர்ந்தோம். அப்போதுதான் இந்த சம்பவம் நடந்தது. நான் அப்பொழுது தொலைபேசியில் நோண்டிக் கொண்டிருந்தேன். உங்களுக்கு தெரியும் தானே, நாங்கள் எங்கேயாவது போனால் தொலைபேசியில் தான் கை வைப்போம். தொலைபேசியை பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது கௌசல்யா அண்ணா யாரோ எங்களை வீடியோ எடுக்கிறார்கள் என்று சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அது யாராவது எடுத்துவிட்டு போகட்டும், வெளிநாட்டுக்கார்ட்ட அண்டிகள் மேலே அனுப்புகிற காசில் கொட்டல் வழியாக சாப்பிடுகிறார்கள் என்று சொல்லி வீடியோ போடுவாங்க, வேறு என்ன செய்வாங்க, ஆகவே அது அவங்க எடுத்து போட்டும் அதை நாங்கள் பெரிதாக எடுக்க வேண்டாம்னு சொல்லி நான் இந்த பாட்டில் நான் தொலைபேசியை பார்த்து கொண்டிருந்தேன் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார். பரவாயில்லை, அவர்கள் இறைச்சமாறு தலையங்கங்களை போட்டு அதை எடிட் பண்ணி காணொலிகளை வெளியிடட்டும் என்று சொல்லி நாங்கள் இருந்தோம். அப்பொழுதுதான் கதவை திறந்து கொண்டு ஒருவர் வந்தார். தங்கம், ஐ லவ் யூ என்று சொல்லிக்கொண்டு ஒருவர் வந்தார். அதாவது என்னுடைய சகோதரி என்று சொல்லப்படுகின்ற கௌசல்யா அவர்களை கீழ்த்தரமாக அவர் பேசுவதற்கு முனைந்தார். அப்போ நான் அவருக்கு சொன்னான், எனக்கு அப்போ விளங்கி எடுத்து ஏதோ ஒரு பிளான்லாம் வந்திருக்கிறாங்க, ஒரு சண்டை ஒன்றை தொடங்க போகிறார்கள் போலாம் கிடக்குது, இன்றைக்கு பிரச்சனை வரும் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் முன்னமே அங்கே அவர் கருத்தை கூறுகின்றார். இவர்கள் ஒரு சண்டை பிளான்லாம் வந்திருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு ஏதாவது சண்டை செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் சண்டைகள் வரும். எனவே நான் கௌசல்யாக சொன்னேன், நீ ரெடியாயிரு என்று சொல்லி. அப்போ நாங்கள் போட்ட பிச்சையில் தான் நீ வளர்ந்த, இப்போ நீ பெரியாள் என்று சொல்லி கௌசல்யாவை அந்த நபர் தரக்குறைவாக கொஞ்சம் கடுமையாக கௌசல்யாவை பேசினார். தகாத வார்த்தைகளால் அவர் கூறினார். கைகளை நீட்டி அவர் கூடாத வேலைகளை செய்தார். இந்த காணொலியை குழந்தை பிள்ளைகள் பார்ப்பார்கள், என்றாலும் நடந்ததை நான் கூற வேண்டும் என்று சொல்லி அர்ச்சுனா தொடர்கின்றார்.
அப்போ நான் சொன்னேன், எங்களுக்கு பசிக்கிறது, நாங்கள் சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு பிறகு கதைப்போம், உங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனை, ஆகவே நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு நாங்கள் பிறகு கதைப்போம்னு சொல்லி கேட்டோம். ஆனால் அந்த நபர் அதை கேட்கவில்லை. அவர் அதை செவிசாய்த்த மாதிரி கேட்கவில்லை. அவர் கௌசல்யாவை தொடர்ந்தும் தகாத வார்த்தை பிரிவுகளை பேசினார். நீ எல்லாம் ஒரு லோயர் ஆடி என்று சொல்லி கூடாத தகாத வார்த்தை பிரியோகங்களை அவர் மேற்கொண்டார். மற்றவர் பின்னால் வந்து நின்றார். அப்போ எனக்கு சாப்பாடு வைக்கப்பட்டது. அப்போ நான் சாப்பிட்றதுக்கு ஆயத்தமாகி கொண்டிருந்தேன். மேசையிலிருந்து என்னுடைய ஃபோனை திடீரென்று அவர் எடுத்தார். அதாவது அவரோட வந்த இன்னொருவர் எடுத்தபோது அப்போ மற்றவன் சொன்னான், சுடியடா வந்த ஃபோனேன்னு சொன்னான். அப்போ நான் நினச்சேன் ஃபோனிൻ്റെ கதை முடிஞ்சுது, அந்த ஃபோனில் முக்கியமான எல்லா விஷயங்களும் இருக்கிறது, ஃபோனிൻ്റെ கதை முடிந்ததுன்னு சொல்லி நான் மிகவும் மனக்குழப்பம் அடைந்தேன் சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார். பின்னர் அந்த ஃபோனையும் கொண்டு சிறிது தூரம் அவர்கள் அங்கால போனார்கள். பேருந்து திரும்பி வந்து ஃபோனை சத்தமாக உடைக்கிற நிலைக்கு மேசையில் எறிந்தார்கள். அப்போ கூட நான் நினச்சேன் டிஸ்பிளே போயிட்டு தாக்கப்பட்டு சொல்லி. ஆனால் நல்ல காலம் டிஸ்பிளே போகலை. நான் அதை எடுத்து என்னுடைய பாக்கெட்டுக்குள்ளே வைத்தேன். அப்போ நிலைமை கொஞ்சம் மோசமாவதை நினைத்து நான் போலீஸாருக்கு அறிவித்தேன். 119 என்கின்ற அவசர போலீஸ் இலக்கத்துக்கு அறிவித்தேன். அப்படி அறிவித்து கொடுக்குறதா, நீ என்ன பெரிய ஒரு பிடுங்கியா, பெரிய கொக்கா, மூஞ்சியெல்லாம் அடிச்சு வச்சு போட்டு வந்துருவோம்னு சொல்லி, நாங்கள் யார் தெரியுமோ, நாங்கள் ஆவா குழு என்று சொல்லி அவர் கொஞ்சம் மிரட்டல் பாணியில் தங்களை தகாத வார்த்தை பிரியவங்களால் பேசினார். அப்போ மீண்டும் அவர்கள் இவ்வாறு வந்து செய்து கொண்டிருக்கின்ற போது, அப்போ நான் சொன்னேன், சாப்பாடும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நாங்கள் வெளியேறுவோம் என்று சொல்லி. அப்போ சாப்பிடாமல் நாங்கள் வெளியேறுகின்ற போது திரும்ப வந்து என்னுடைய ஷர்ட் கொல்லரை பிடித்து என்னுடைய நெஞ்சில் ஓங்கி அறைந்தார். எனக்கு இப்போவும் அந்த நோவுகிறது. என்னுடைய கை மிக மோசமாக வலிக்கிறது. அப்போ தான் நான் அருகில் இருந்து கிடந்த ஒரு சாமானை தூக்கி அவற்றை தலையில் போட்டினான். ஆனால் அடிக்க வந்தவங்க மிகவும் கொஞ்சம் பலமான ஆக்கள், பெரிய ஆக்கள், உடம்பான ஆக்கள். நாங்களெல்லாம் சின்ன குச்சிகள் தானே, நாங்களெல்லாம் தாங்க மாட்டோம், வேறு வழி தெரியலை. அப்போ என்ன நான் பாதுகாத்து கொள்வதற்காக அந்த வெளியே நான் செய்தேன். அதை தூக்கி மேசையில் அதை விட ஆளையும் தூக்கி மேசையில் எறிஞ்சினான். திரும்பவும் அவர் தூசணம் வீசினார். திரும்பவும் அவருக்கு போய் 2-3 தரம் கொஞ்சினான். வன்மண்ணையின் அவசர போலீஸ் இலக்கத்துக்கு அறிவிச்சான். ஆனால் போலீஸ் எவரும் வரவில்லை. திரும்பவும் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள போலீஸ் நிலையத்தில் போய் வழக்கு தாக்கல் செய்தார்கள். ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்து வழக்கு தாக்கல் செய்தார்கள். அதுக்கு பிறகு சகோதரியை கொண்டு சென்று அவருடைய வீட்டுக்கு விடுகின்ற போது நேரம் 2 மணியை தாண்டி விட்டது. மீண்டும் இன்று காலை போலீஸில் சென்று முறைப்பாடு செய்தார்கள். எனவே இந்த விடயங்களை நினைக்கின்ற போது எனக்கு மிகவும் கவலையாக இருக்கின்றது. தேவையில்லாமல் எங்களுடன் பிரச்சனைகளை ஏற்படுத்தியார்கள். நான் பாட்டுக்கு சிவனி என்று சென்று சாப்பிடவும் விடார்கள். இப்படியான நிலைமைகள் எங்களுக்கு நிலவி கொண்டிருக்கின்றது. நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். எனவே நான் என்ன செய்வது? நான் கொழும்பில் போய் இருப்பதா? நான் இங்கே மக்களுடைய பிரச்சனையை சந்திக்க வந்த நான் மக்களாக நிற்பவன், எப்போவும் எங்கும் செல்லக்கூடியவன். எனவே எனக்கு இவ்வாறான பிரச்சனைகள் வருகின்றது. வேறு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இவ்வாறான பிரச்சனை வருவதில்லை. அவர் ஏனென்று சொன்னால் அவர்கள் மக்களாக நினைப்பதில்லை. கொழும்பிலே அவர்கள் வாழ்கின்றார்கள். எனவே இந்த தாக்குதல் சம்பவம் என்பது என்னுடைய சுய பாதுகாப்புக்கு தான் நான் தாக்கினான். நெடுஞ்செழியன் அவர்கள் சுய பாதுகாப்புக்காக இவரையும் கொலை கூட செய்யலாம் என்று சொல்கிறார்கள். அதற்கான காணொலி ஆதாரம் என்னிடம் இருக்கிறது. என்னுடைய செயற்பாடுகள் இது தற்காப்புக்காக மேற்கொள்ளப்பட்டது. எனவே நான் இப்பொழுது நினைக்கின்ற போது கவலையாக இருக்கின்றது. அவரை நினைக்கின்ற போது கவலையாக இருக்கின்றது. கௌசல்யா சொன்னார், அவர் ஒரு கால் போய் பார்ப்போம் என்று சொல்லி. நலம் சுயம் வியாரிப்போம், நடந்தவற்றை நாங்கள் எங்களுக்குள்ளே சமாளித்து அந்த பிரச்சனையை தீர்ப்போம் என்று சொல்லி கௌசல்யா சொன்னார். நான் தான் சொன்னால் வேண்டாம், சாட்சிகளை அச்சுறுத்தி என்று சொல்லி திரும்பவும் கேஸுகள் வழக்குகள் என்று வரும், எனவே வேண்டாம் என்று சொல்லி. எனக்கு சரியான கவலையாக இருக்கின்றது. இப்படியான பிரச்சனைகள் எங்களை தேடி வருகின்றது என்று சொல்லி. தற்போது அந்த ஹோட்டலில் நடந்த சம்பவங்கள் அனைத்தும் சிசிடிவி கேமராவினுடைய ஆதாரமாக வெளிவந்திருக்கின்றது. ஆகவே என்ன நடந்தது என்று உங்களுக்கு நன்று தெரியும். சகோதரியை தகாத வார்த்தைகளாக பேசியதாகத்தான் நான் அவ்வாறு செய்தேன். எனவே அவர் இப்போது ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். எனவே அவரை நாங்கள் சென்று பார்ப்பது கூட எங்களுக்கு சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும். நான் சரியான கவலைப்படுகின்றேன். முன்பு என்னுடைய மகனை குவார்ட்டர்ஸில் இருந்த வீட்டிலிருந்து ஒருவர் தூக்கி எறிய முற்பட்ட போது நான் அவருக்கு கொடுத்தனான். எனவே நான் இந்த சண்டை பிடிப்பதற்கெல்லாம் போவதில்லை. எனில் பிரச்சனை முற்றுகின்ற போது தான் என்னை பாதுகாத்துக் கொள்வதற்குத்தான் தாக்குதலை மேற்கொள்கின்றான். நானெல்லாம் கராத்தே பழகினான். எனக்கு கராத்தேவை சம்பந்தமாக விஷயங்கள் தெரியும். நான் ப்ரௌன் பெல்ட் எடுத்தினான். அதுக்காக வரை நான் தாக்குவதில்லை, தற்பாதுகாப்புக்கு தாக்குவேன் என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்.